முக்கிய செய்திகள். தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு சென்னையில் வரும் செவ்வாய்க்கிழமை கூடுகிறது. அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுகோள். ரயில்வே திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக பிரணப் முகர்ஜி மீது புகார். ராஜினாமா செய்யப் போவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் அமைதியான முறையில் நடைபெற்ற 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 60% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். கூடங்குளம் அணுமின் நிலைய எதிர்ப்பு குழுவின் போராட்டம் முடிவுக்கு வருமா? தமிழக அரசின் விஞ்ஞானிகள் குழு பேச்சுவார்த்தை. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிகவின் தலைமை செயற்குழு கூட்டமும் 7வது பொதுக்குழு கூட்டமும் வரும் செவ்வாய்க்கிழமை காலை 8:15 மணி அளவில் சென்னையில் நடைபெறுகிறது. இதுகுறித்து தேமுதிக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 21/2/2012 செவ்வாய்க்கிழமை காலை 8:15 மணிக்கு சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் தலைமை செயற்குழு கூட்டமும் 7வது பொதுக்குழு கூட்டமும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள், தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், மாநில அணி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தற்போது நடைபெற்ற தேமுதிக அமைப்பு தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட 58 மாவட்ட கழக செயலாளர்கள், 355 ஒன்றிய கழக செயலாளர்கள், 125 நகர கழக செயலாளர்கள், 529 பேரூராட்சி கழக செயலாளர்கள், 104 பகுதி கழக செயலாளர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்வு செய்யப்பட்ட 116 தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், 290 பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மகளிரணி செயலாளர்கள் ஆகியோர் மட்டும் பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்குரிய அடையாள அட்டையுடன் வருகை தந்து கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்குரிய அடையாள அட்டை அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்களிடம் இருந்து மேற்கண்ட நிர்வாகிகள் உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தலைமை கழக அறிவிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தரும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தங்களுடைய மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக அழைத்துக் கொண்டு குறித்த நேரத்திற்கு முன்னதாக கூட்டத்திற்கு வருகை தந்து அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இருக்கையில் மட்டுமே அமர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேமுதிக தொண்டர் அணியினரின் வழிகாட்டுதலின்படி கூட்டத்திற்கு வருகை தரும் வாகனங்களை நிறுத்த வேண்டும். எந்தவித காரணம் கொண்டும் செயற்குழு மற்றும் 7வது பொதுக்குழு கூட்டத்திற்கு அடையாள அட்டை இல்லாமல் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தலைமை கழகம் அறிவித்துள்ளது. செல்போன், கேமரா போன்ற எந்தவிதமான மின்னணு சாதனங்களும் உள்ளே கொண்டு வர கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக தேர்வு பெற்ற நிர்வாகிகள் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு சால்வை மற்றும் மாலை அணிவிக்கவும் பூங்கொத்து வழங்கவும் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் சால்வையோ மாலையோ பூங்கொத்தோ யாரும் அளிக்க வேண்டாம் என்று கேப்டன் அன்பு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே எந்தவித காரணம் கொண்டும் அதற்கு அனுமதி கிடையாது. இந்த அறிவிப்புகளை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து நிர்வாகிகளும் பின்பற்றி தலைமை செயற்குழு மற்றும் 7வது பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற முழு ஒத்துழைப்பு தருமாறு தலைமை கழக அறிவிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ரயில்வே திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் மற்றும் ரயில்வே அமைச்சர் இடையே கருத்து வேறுபாடு எழுந்துள்ளது. மத்திய ரயில்வே பட்ஜெட் அடுத்த மாதம் 14ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கான பணிகளில் மத்திய ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி மற்றும் ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். 8 ஆண்டுகளுக்கு பிறகு பயணிகள் கட்டணம் உயரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரும் வேளையில் ரயில்வே துறையை அதிநவீனமயமாக்க அந்த அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க பிரணாப் முகர்ஜி மறுப்பு தெரிவித்ததாக கூறியுள்ள தினேஷ் திரிவேதி, நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ரயில்வே துறையை காப்பாற்ற கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். மறுக்கப்படும் பட்சத்தில் தமது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தினேஷ் திரிவேதி தெரிவித்துள்ளதால் இந்த விவகாரத்தில் பரபரப்பு எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று அமைதியாகவும் அதே நேரத்தில் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றது. உத்தரப்பிரதேச சட்டமன்றத்திற்கு 7 கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதுவரை 3 கட்டமாக தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது.
தலைநகர் லக்னோ, ரேபரேலி, பருகாபாத் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் உள்ள 56 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 967 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டனர். 10,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார்கள். பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். सभी को वोट करना चाहिए, जितने भी मतदाता हैं, और उन्हीं को वो जिताना चाहिए जो सही हो, क्षेत्र का विकास कर सके और सबका सहयोग। वोट सबके लिए अमूल्य, क्योंकि अगर हम वोट नहीं करेंगे तो हम सेफ प्रत्याशी को नहीं जिता सकते हैं, और अगर वो नहीं जीतेगा तो उसके बाद जितनी भी प्रॉब्लम्स होती हैं वो सब हमें ही झेलनी पड़ती है। ना क्षेत्र का विकास होता है ना। லக்னோ தொகுதியில் உள்ள பிரதாப்கர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் பன்வாரிலால் சிங் தனது வாக்கை பதிவு செய்தார். இதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் வேட்பாளர் உமா பாரதி அங்குள்ள குந்தா தொகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தேர்தல் மையத்தில் வாக்களித்தார். मुझे बहुत अच्छा लग रहा है। सर्वत्र भाजपा की विजय दिखाई दे रही है। चप्पा चप्पा भाजपा दिखाई दे रही है। मैं उत्तर प्रदेश के जिन स्थानों पे आज मतदान हो रहा है, मैं सभी मतदाताओं से अपील करूंगी, कृपया घरों से बाहर निकलिए और सभी लोग मतदान केंद्र में जाकर के मत दीजिए। एक राष्ट्रीय कर्तव्य है हमारा कि सभी लोग मतदान करें और सभी लोग भाजपा के लिए मतदान करें। பாஜக முன்னாள் தலைவர் ராஜ்நாத் சிங்கும் தனது வாக்கை பதிவு செய்தார். எந்தவித அசம்பாவிதமும் இன்றி அனைத்து தொகுதிகளிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. சராசரியாக 60% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மின்னணு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. கூடங்குளம் அணுமின் நிலையம் மிகவும் பாதுகாப்புடன் உள்ளதாக தமிழக அரசின் வல்லுநர் குழு தெரிவித்துள்ளது. கூடங்குளம் பகுதி மக்களிடையே நிலவும் அணு உலை குறித்த அச்சங்களை கண்டறிந்து உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்வதற்காக தமிழக அரசு 4 குழு ஒன்றை நியமித்தது. நிபுணர் குழு ஒருங்கிணைப்பாளர் இனியன், அணுசக்தி கழக முன்னாள் தலைவர் MR சீனிவாசன், அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் அறிவு ஒளி உள்ளிட்ட 4 நேற்று நெல்லைக்கு சென்று மாவட்ட ஆட்சியர் செல்வராஜ், வருவாய்த்துறை அதிகாரி உமா மகேஸ்வரி ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அதன் பின்னர் கூடங்குளம் அணு உலையை பார்வையிட்டு நேற்றும் இன்றும் ஆய்வு நடத்தினார்கள். இதைத் தொடர்ந்து கூடங்குளம் போராட்டக் குழுவினருடன் இன்று மாலை வல்லுநர் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் போராட்டக் குழுவினரின் பல கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது கூடங்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கிராமமாக சென்று மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்று போராட்டக் குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விஞ்ஞானிகள் குழுவினர் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக தெரிவித்தனர். அணு உலை மிகவும் பாதுகாப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தாங்கள் மேற்கொண்ட ஆய்வு அறிக்கையை தமிழக அரசிடம் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர்கள் கூறினர். நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சசிகலாவின் கணவர் நடராஜனை 13 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே நடராஜனின் உறவினரான சின்னையா மற்றும் அவரது நண்பர் குபேந்திரன் ஆகியோரும் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக இருந்த சசிகலாவின் கணவர் நடராஜன். தமிழக அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அதிகாரியாக பணியாற்றிய இவர் அதிமுகவின் கட்சியிலும் ஆட்சியிலும் பெருமளவு ஆதிக்கம் செலுத்தி வந்தார். மறைமுகமாக பின்னணியில் இருந்து செயல்படுவது இவரது பழக்கம். இந்நிலையில் கட்சிக்கும் ஆட்சிக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டதாக கூறி சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினரை அதிமுகவில் இருந்து நீக்கி ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து சசிகலாவின் உறவினரான ராவணன் மற்றும் சசிகலாவின் சகோதரரான திவாகரன் ஆகியோர் மோசடி வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தஞ்சாவூரை சேர்ந்த ராமலிங்கம் என்பவரின் நிலத்தை சசிகலாவின் கணவர் நடராஜனின் தூண்டுதலின் பேரில் அவரது ஆதரவாளர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் எழுந்தது. மேலும் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை திருப்பித் தருமாறு கேட்ட ராமலிங்கத்திற்கு அவர்கள் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு தஞ்சை டிஐஜி அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் சென்னை பெசன்ட் நகர் வீட்டில் இருந்த நடராஜனை கைது செய்தனர். பின்னர் தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மாலதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். 13 நாட்கள் நீதிமன்ற காவலில் நடராஜனை வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து திருச்சி மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். நடராஜனை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அவரது உறவினர் சின்னையா மற்றும் குபேந்திரன் ஆகிய இருவரும்
தஞ்சை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் நடராஜரின் மூத்த சகோதரர் சாமிநாதனையும் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்ய போலீசார் தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். இந்திய ராணுவத்தை நவீனமயப்படுத்த உதவும் வகையில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் இருந்து இந்த ஆண்டு 2 லட்சம் கோடி ரூபாய் ராணுவத்திற்காக ஒதுக்கப்படக்கூடும் என்று தெரிகிறது. சீனா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் வகையில் இந்திய ராணுவத்தை மறுசீரமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப இந்த ஆண்டில் மத்திய பட்ஜெட்டில் இருந்து ராணுவத்திற்கு ஒதுக்கப்படும் தொகை 11.6% அதிகரிக்கப்பட உள்ளது. தற்போதைய நிலையில் பாதுகாப்புத் துறைக்காக உலகில் அதிகம் செலவிடும் நாடுகளின் வரிசையில் இந்தியா 9வது இடத்தில் உள்ளது. அமெரிக்கா முதல் இடத்திலும் சீனா 2வது இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரபிக்கடலில் குமரி மீனவர்கள் இத்தாலிய சரக்கு கப்பல் அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட கப்பல் அதிகாரிகள் மற்றும் கப்பலின் கேப்டன் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டு கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டனர். இந்த விசாரணைக்கு இத்தாலிய அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா வலியுறுத்தியுள்ளார். குமரி மாவட்டம் ரேமன் துறையைச் சேர்ந்த மீனவர்கள் இத்தாலிய கப்பல் அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அவர்களை அடையாளம் கண்டுள்ள கேரள போலீசார் உடனடியாக சரணடையுமாறு தகவல் அனுப்பியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக கொச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை ஆணையர் அஜித் 2 குற்றவாளிகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இந்த சம்பவம் சர்வதேச கடல் பகுதியில் நடந்துள்ளதால் சரணடைய கப்பலின் கேப்டன் மற்றும் அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததாக கூறிய அஜித் இந்த விவகாரம் மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதற்கிடையே இன்று இரவுக்குள் 2 இத்தாலிய அதிகாரிகளையும் கேரள போலீசாரிடம் ஒப்படைக்கப்படாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் அஜித் அப்போது தெரிவித்தார். What we have done is that we have told them clearly that we have initiated a legal process under the Indian law. As per the Indian law, we have to do these things, whether you like it or not. So you have to cooperate. So that matter has been communicated to the Government of India. Government of India also has taken a strong stand that they have to be produced before the Indian law and let the court adjudicate on the matter. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் கேரள அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று இத்தாலிய தரப்பினரை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக தா பாண்டியன் 3வது முறையாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு இன்றுடன் நிறைவடைந்தது. கச்சத்தீவை உடனடியாக மீட்க வேண்டும், லஞ்ச ஊழலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் புதிய மசோதா கொண்டுவர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. மாநாடு நிறைவு விழாவை ஒட்டி இன்று செங்கொடி பேரணி நடைபெற்றது. முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக தா பாண்டியன் 3வது முறையாக மீண்டும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அரசு டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களில் தண்ணீர் கலந்து விற்பனை செய்யும் ஊழியர்கள். திண்டுக்கல் அருகே 2 பேர் கைது. கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய அரசு பேருந்து. வார சந்தையில் புகுந்து மோதியதில் 3 பேர் பலி, 5 பேர் படுகாயம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.